வணக்கம். திரையரங்கம் 120 பகதூர். இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ரஜினிஷ் கை 1962ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே நடைபெற்ற யுத்தத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருப்பவர் ஃபர்ஹான் அக்தர். மேஜர் ஷைத்தான் சிங் பதி என்ற கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருக்கிறார். ஷைத்தான் சிங் பதி இந்தோ சைனா போரில் ஈடுபட்டவர். அவர் வீர மரணம் அடைந்த பிறகு அவருக்கு இந்திய அரசாங்கத்தால் பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. அந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. பேட்டில் ஆஃப் ரசாங்லா என்று வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போரை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கின்றன. ஷைத்தான் சிங் பதி இந்தோ சைனா யுத்தத்தில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய மனைவியிடம் விடைபெற்று கொண்டு போர்க்களத்திற்கு புறப்படுகிறார். தன்னுடைய கணவனை எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கக்கூடிய அருமையான மனைவி அவர். போர்க்களத்திற்கு செல்லக்கூடிய ஷைத்தான் சிங் தான் இடம்பெற்றிருக்கக்கூடிய சார்லி கம்பெனி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த போர் பிரிவின் தலைவராக இருக்கிறார். அவருக்கு கீழே 120 படை வீரர்கள் இருக்கிறார்கள். பனி சூழ்ந்திருக்கக்கூடிய இமயமலை பகுதியில் இந்த திரைப்படத்தினுடைய போர்க்கள காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கின்றன. 3000 போர் வீரர்களுடன், போர் கருவிகளுடன், டேங்குகளுடன் அந்த இடத்திற்கு வரக்கூடிய சீனா படையை நம்முடைய 120 இந்திய வீரர்கள் எப்படி சந்திக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் தங்களுடைய திறமைகளை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள், ஷைத்தான் சிங்கின் தலைமையில் எந்த அளவிற்கு நம்முடைய இந்திய வீரர்கள் உயிரை பணயம் வைத்து செயல்படுகிறார்கள் என்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். ஷைத்தான் சிங் பத்தியையும் சேர்த்து இந்திய வீரர்களான 120 பேரும் வீர மரணத்தை அடைகிறார்கள். ஆனால் தாங்கள் மரணத்தை அடைவதற்கு முன்னால் 3000 சீன வீரர்களை நேரடியாக சந்தித்து அவர்களில் 1300 பேரை இந்த உலகை விட்டே போகும்படி செய்கிறார்கள். இந்த அளவிற்கு தங்களுடைய அபாரமான போர் புரியக்கூடிய ஆற்றல்களை வெளிப்படுத்தி அவர்கள் வீர மரணத்தை இறுதியில் அடைகிறார்கள். அவர்கள் இறந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது நம் கண்களில் கண்ணீர் அரும்புகிறது. இறுதி வரை நம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே இலக்கை மனதில் வைத்து கொண்டு வீராவேசமாக போராடிய ஷைத்தான் சிங் பத்தியின் திறமையை பார்த்து அவருக்கு நாம் கட்டாயம் வீர வணக்கத்தை செலுத்தியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு ஆளாக்கப்படுகிறோம். 1300 வீரர்களை இழந்த பிறகு சீனா போரை நிறுத்தி விடுவது என்ற முடிவுக்கு வருகிறது. அந்த போரில் இந்தியாவிற்காக 120 வீரர்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற விஷயம் உண்மையிலேயே நடைபெற்ற ஒன்று. அந்த வீரர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். மேஜர் ஷைத்தான் சிங் பதி கதாபாத்திரத்தில் ஃபர்ஹான் அக்தர் மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். அவருடைய மனைவி கதாபாத்திரத்தில் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய கேஷுவலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருக்கிறார் ராஷி கண்ணா. சுமித் அரோரா இந்த திரைப்படத்தினுடைய உரையாடல்களை எழுதியிருக்கிறார். மனதில் ஆழமாக தங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு
இவருடைய உரையாடல்கள் படத்தில் இருக்கின்றன. டெட்சுவோ நகாதா இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பனி படர்ந்திருக்கக்கூடிய, பனி நிறைந்திருக்கக்கூடிய இடங்களில் படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. தன்னுடைய சினிமாட்டோகிராஃபி திறமையை அந்த காட்சிகளில் மிகவும் அருமை என்று கூறக்கூடிய அளவிற்கு இந்த ஒளிப்பதிவாளர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ராமேஸ்வர் எஸ் பகத் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். அருமையாக இருக்கிறது இவருடைய எடிட்டிங் பணி. ஷைத்தான் சிங் பத்தியினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற உண்மை சம்பவங்களை ரஜினிஸ்கை அருமையாக இயக்கி நம்முடைய இதயங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். 1962 ஆண்டில் நடைபெற்ற இந்திய சீன போரின் போது இந்தியாவிற்காக உயிரை தந்த மேஜர் ஷைத்தான் சிங் பதியின் வாழ்க்கையையும் அவருடன் சேர்ந்து இந்தியாவிற்காக உயிர் நீத்த 120 போர் வீரர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் 120 பகதூர் என்ற இந்த திரைப்படத்தை கட்டாயம் பாருங்கள். ஒரு மரியாதைக்குரிய, மதிப்பிற்குரிய திரைப்படம் என்ற எண்ணம் உங்களுக்கு இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது கட்டாயம் உண்டாகும்.